சீதாம்மா, நாளைக்கு நம்ம வெளில போக வேண்டாம், பண்டிகை கொண்டாடலாம், அதுக்கப்புறமா போலாம். என்னாச்சு சீதாம்மா, அமைதியா இருக்கீங்க? நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பா கேட்டுட்டேனா? போய் படு. சீதாம்மா, கவலையா இருக்கும்போது சாக்லேட் சாப்பிடணும்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிருக்கா. உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட क्वेश्चन கேப்பியா? எப்போ இல்லாதவங்கள பத்தி தான் யோசிப்பியா? என் வாழ்க்கையில இல்லாதவங்கள பத்தி பேசி எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையை தயவு செஞ்சு விட்டுரு. அண்ணா, நான் உன்கிட்ட அப்பாவை பத்தி தானே சீதாம்மா கேட்டேன். சரி, போதும் பேசாத. என்னாச்சு சீதாம்மா? நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படியே போட்டு நான் பாரு. என் மேல உனக்கு அக்கறையே கிடையாதா? உனக்கு என்ன விட அவர்தான் முக்கியமாயிட்டாரா? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. என்னோட ஃப்ரெண்ட் சாக்லேட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொன்னாரு. ஆனா உனக்கு ஸ்ட்ராங் காஃபி குடிச்சா ஸ்ட்ரெஸ் குறையும். இரு, போட்டு எடுத்துட்டு வரேன். சுட சுட காஃபி. பாட்டி கிட்ட சொல்லி உனக்காக போட்டு வந்தேன். நீ இப்படிதானே காஃபி குடிப்ப? ரொம்ப சூடா இருக்கு சீதாம்மா, கொஞ்சம் குடிச்சு பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு கப் போட சொல்லி கொண்டு வரேன். பரவாயில்லையே, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி சீதாம்மா முகத்துல நிறைய சிரிப்பு வருதே. எனக்கு எல்லாம் தெரியுமான்னு என்கிட்ட கேக்குறல சீதாம்மா? எனக்கு எல்லாம் தெரியும். எங்க சீதாம்மாக்கு கோவம் வந்தா கூட அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் சொல்றத கேப்பல்ல? இனிமே அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ண. எந்த விஷயம்? ஓ, அப்பாவை பத்தியா? ஓகே ஓகே. சீதாம்மா, ப்ராமிஸ் பண்ண. நான் ஒருவேளை இத மறந்துட்டானா? மறக்க கூடாதுன்னு தான் பிங்கி ப்ராமிஸ் கேக்குறேன். ப்ராமிஸ் பண்ண. என்னாலலாம் பிங்கி ப்ராமிஸ் பண்ண முடியாது. சரி சரி, இந்த விஷயத்தை பத்தி அவ மறக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ற, ஆனா அவ மறக்கவே மாட்டேங்கிறா. இவ பெரியவளானா நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. எஸ், எல்லாம் முடிஞ்சது. இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்? நாளைக்கு பேசுறது தான் பெட்டர். ராமா, இந்த டைம்ல எதுக்காக? பை மிஸ்டேக்கா ஏதாவது கால் பண்ணிட்டாரா? இந்த டைம்ல கால் பண்ணிருக்காருனா ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? ஹலோ, சாரி, இந்த டைம்ல உங்களுக்கு நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் தூங்கவே இல்ல. சிரி கிட்ட பேசலான்னு கால் பண்ணீங்களா? நோ 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 நோ, நான் உங்ககிட்ட தான் பேசணும். அட்வான்ஸ் சேலரி பத்தி. ஒரு நிமிஷம், சிரி இன்னும் தூங்கலையா? இல்ல, அவ இப்பதான் தூங்குனா. அட்வான்ஸ் சேலரிய பத்தி பேசுறதுக்கு நீங்க இந்த நேரத்திலேயே கால் பண்ணுவீங்க? இது கொஞ்சம் ஓவர் தான் தெரியும். சரி பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க வீட்டை காப்பாத்திக்கணும்னா உங்களுக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது இல்ல? ஒருவேளை
அட்வான்ஸ் salary கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 4 to 5 lakhs கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் ராம்? வீட்டை விக்கிறது தான் ஒரே வழி. இல்ல நோ, வீட்டை விக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. இந்த உண்மை சிரிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. பெரியவங்களா இருக்கிற நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு தொலைச்சிட்டா கூட அதை தெரியாத மாதிரி காட்டிக்குவோம். ஆனா குழந்தைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சரி, அந்த வீட்ல ரொம்ப அட்டாச்சா இருக்கா. ப்ளீஸ் அதுக்காகவாச்சும் யோசிங்க. நீங்க சொல்றது உண்மைதான் ராம். ஆனா கடன் அடைக்கணும்னா வீட்டை வித்துதான் ஆகணும். கடன் இருக்கிற வீட்டை எப்படி விக்கிறதுன்னு நான் லாயர் கிட்ட தான் கேட்கணும். வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கூட பேங்க்ல தான் இருக்கு. லாயர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு, பார்க்கலாம். பட் சிரி கிட்ட நான் பேசுறேன். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லையே. கண்டிப்பா அவ இதை புரிஞ்சுப்பா. அவ சின்ன குழந்தை தான், ஆனா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் நிறைய இருக்கு. நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போகணும்னு அடம் புடிச்சா. அவளை கூட்டிட்டு போய் இந்த விஷயத்தை பத்தி நான் அவகிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன். ராம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? யா ஷூர். அது என்னன்னா, நீங்க இருக்கிற ஏரியாவிலே அங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? அதுக்காக இதே வேலையா நீங்க போய் தேட வேண்டாம். நீங்க வர வழியிலயோ இல்ல வேலை விஷயமா எங்கேயாவது போகும்போது டூலெட் போர்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அதுக்காக அதிக வாடகையில பாத்துறாதீங்க. ஒரு 7 இல்ல 8,000 ரூபாய் இருந்தா போதும். சின்ன வீடு. நானும் சிரியும் 2 பேர் மட்டும் தானே. உங்களுக்கு ஓகேவா? சரி. தேங்க்யூ ராம். எங்க வீட்டை பத்தி நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் நைட். பாய். ஓகே, பாய். ராமன் தேடிய சீதை, ஓ ராமன் தேடிய சீதை. ஓஹோ, காலங்காத்தால இவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டு எங்க போறீங்க மகாராணி? சீதாமா, இன்னைக்கு வரலட்சுமி நோம்பல்ல? ஆமா. பண்டிகை அன்னைக்கு கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அழகா இருக்கணும்ல? ம், அப்படின்னா நீயும் போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. பரவாயில்லம்மா, நீ ரெடி ஆனா போதும். சீதாமா, கொஞ்சம் இரு. இங்க வா, இங்க வா. நான் சொல்றேன்ல, உட்காரு. இதெல்லாம் யாருக்காக? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சுத்தி போடணும். திருஷ்டி கலைஞ்சிருச்சு. இந்த திருஷ்டி என்ன ஒண்ணு பண்ணாது. ஏன் திருஷ்டி தான் உன்னை ஏதாவது பண்ணும். நான் பண்ணவா? இவ்ளோ பெரிய சவுண்டா? திருஷ்டி மைனஸ் திருஷ்டி இஸ் ஈக்குவல் டு 0. சௌபாக்கிய லக்ஷ்மி வருவாயே, சௌபாக்கிய லக்ஷ்மி வருவாயே, மனைமங்கலம் பொங்க சௌபாக்கிய லக்ஷ்மி வருவாயே, மனைமங்கலம் பொங்க சௌபாக்கிய லக்ஷ்மி வருவாயே.
சாந்தாக்கா சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முக்காவாசி முடிஞ்சிருச்சு. நீங்க தனியாவே எல்லா வேலையும் பார்க்க கஷ்டமா இருந்திருக்கும். இல்ல என் வீட்டுக்காரரும் ஹெல்ப் பண்ணாரு. அது மட்டும் இல்ல அவரு ஓஹோ என் செல்ல தங்கம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த லேங்கா ரொம்ப அழகா இருக்குமா, உனக்கு கண்ணு பட்டிருக்கும். சாந்தாக்கா எனக்கு பூஜை வேலை நிறைய இருக்கு, இந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கங்க. மறக்காம எங்க வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்கிக்கோங்க. ஆன்ட்டி, எங்க சீதாமாக்கு கூட குங்குமம் கொடுங்க. பூஜைக்காக நானே ரெடி பண்ணேன். சீதாமா குங்குமம் எடுத்துக்கோ. சுமங்கலிகளுக்கு தான் மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். சுமங்கலினா என்ன? புருஷன் இருக்கிறவங்கள தான் சுமங்கலிகள்னு சொல்லுவாங்க. ஏன் கௌரி, இவ புருஷன் எங்க இருக்கானோ என்னவோ யாருக்கு தெரியும்? நீங்க என்னடி பேசுறீங்க? நாம கும்பிடுற சாமுண்டீஸ்வரி பக்கத்துல புருஷன் இல்லங்கிறதுக்காக அவளுக்கு குங்குமம் வைக்காம கும்பிடுவீங்களா? அம்மா பரவாயில்ல விடுங்க. மனசு, செயல், தியாகம், அனுபந்தம், ஆத்மா அபிமானம் இதெல்லாம் தான் சுமங்கலிக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பெண்ணோட சக்தி. எங்க சீதாவுக்கு இந்த 5 லட்சணத்துல ஏதாவது ஒண்ணு குறையா இருக்கா? ஒரு பொண்ணோட மதிப்புங்கிறது கூட இருக்கிற புருஷனை வச்சு இல்ல. அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு ஒரு பொண்ணை வேதனைப்படுத்தினா என்ன பலன் கிடைக்க போகுது? சாந்தாக்கா மனசுல பட்டது சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. ராஜி வாங்க போலாம். வாங்க. சீதா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. வா வாமா. நீ தீர்காயுசா இருக்கணுமா. நீயும் வாடி எங்க வீட்டு மகாலட்சுமி. இந்த வீட்ல சந்தோஷங்கிற செல்வம் குறையாம இருக்கிறது ஒன்னாலதான். அதை விட வேற என்ன வேணும்னு சொல்லு, வச்சுக்கோ. நோய் நொடி இல்லாம தீர்காயுசோட வாழணுமா. வா சரி போய் சாமி கும்பிடு. ஹே, நான் உன்கிட்ட சாமி தானே கும்பிட சொன்னேன். அம்மாவை கும்பிட்டாலே எல்லா சாமியும் கும்பிட்ட மாதிரின்னு பாட்டி தான் சொன்னாங்க. அதனாலதான் உன்னை கும்பிட்டேன். எல்லா கடவுளையும் கும்பிடுறதுக்கு பதிலா. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்போ என்னப்பா இது, பண்டிகை அதுவுமா நெத்தில பொட்டு இல்லாம இருக்க? இங்க வா. அம்மா மகாலட்சுமி, இந்த வீட்டோட பொக்கிஷமே இவன்தான். இந்த பொக்கிஷத்தை எங்களோடே இருக்கும்படி செய்யுமா. மாமா, அடுத்த வரலட்சுமி நோன்பு நான் கும்பிடும் போது மருமகளோட தான் உனக்கு பூஜை செய்யணும்னு நல்லா வேண்டிக்கிட்டேன். அக்கா,
அடுத்த வரலட்சுமி நோம்புக்குள்ள நீங்க காட்டுற பொண்ண ராம்க்கு பிடிக்கணும் நானும் வேண்டிக்கிட்டேன். அடுத்ததா அப்புக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணையே நாம எல்லாரும் ஏத்துக்கலாம். சரிதானே மாமா? இல்லம்மா, நம்ம மட்டும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா போதுமா? அவனும் வேண்டிக்கணும்ல. டேய், எல்லாருக்கும் வரத்தை கொடுக்கற மகாலட்சுமி உனக்கு பொண்டாட்டிய கொடுக்கணும்னு வேண்டிக்க. தாத்தா, உங்க எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் சமையல் ரூம்ல தான். கம கமன்னு வாசனை ஆள தூக்குது. நான் இப்ப பயங்கரமான பசியில இருக்கேன் தாத்தா. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, சமையல் ரெடி ஆயிடும். அட என்னம்மா, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்ன்ற ஆசையில எனக்கு பசி எடுக்குதுமா. ஐயா தோர, உனக்கு வேற எந்த வேலையும் இல்லல்ல? சான்ஸே இல்ல. இன்னைக்கு நான் ஃபுல் டே இங்க தான். இன்னைக்கு அவன் தான் ஓபனிங் பேட்ஸ்மேன். எல்லாரும் பூஜையை முடிச்சிட்டு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். டேய், அசோக்க கூட கூட்டிட்டு வா போ. மாமா, என்ன மாமா நீங்க? பாவம் அவன் இன்னைக்கு கூட வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருப்பான். வேலை எப்போ வந்தாமா இருக்கும். வீட்டுல அவன் தனியா என்ன பண்ண போறான் சொல்லு? அவன் என்னடா புது ஆள் மாதிரி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வெக்கப்படுறான். அவனை முதல்ல கூப்பிடு. ஷோர் தாத்தா. சாதனா சித்தி, சொன்னதை கேட்டீங்கல்ல? எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கணும். சத்யா சித்தப்பாவும் சேர்த்துதான். நான் அவர்கிட்ட எப்படி சொல்றது ராம்? மாமா, ஆர்த்தி காட்டலாமா? சாதனா, ஏமா அங்கேயே நின்னுட்ட? வா, நீ கூட ஆர்த்தி காட்டு. இப்போ முகத்துல லக்ஷ்மி கலா வந்திருக்கு. சாப்பாடு ரெடியா? என்னது? சீதாமா, நான் என்ன கேட்டேன்னா பூஜைக்காக பலகாரம் செஞ்சீங்களான்னு. அதெல்லாம் ஒண்ணு செய்யலமா. பலகாரம் இல்லைனாலும் பூஜை நடக்குது. ஆனா இந்த சிரி இல்லைன்னா பூஜையே நடந்திருக்காது. சந்தோஷம் இவ்வானமெங்கும் என் பாடல் பறக்கின்றது. குறைவில்லா மனநிறைவுடன் வாழ்வோமே என்னாளுமே. சந்தோஷம் இவ்வானமெங்கும் என் பாட்டில் பரவுகின்றது, பறக்கின்றது. எனக்கும் பாட்டு சொல்லிக் கொடுங்க. பாட்டு சொல்லி தரணுமா? இது என்னோட ஃபேவரட் பாட்டு. உனக்கு கத்து தரேன், வாமா. சந்தோஷம் வானம் எங்கும் லா 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 லா. சீதாமா, தாத்தா எனக்கு புதுசா பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. தன்னனா நானா தன்னனா நானா நானா. சாரி. ஓகே ஓகே. தாத்தா, அந்தாக்ஷரி விளையாடலாமா? அப்பதான் பாட்டெல்லாம் மறக்காது. நம்ம 4 பேர் விளையாடினா நல்லா இருக்காதுமா. அதுக்கு நிறைய பேர் வேணும். அப்படின்னா ஒரு 10 பேரை வெளியில இருந்து கூப்பிட்டுமா? ஐடியா. நம்ம சீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுக்கலாம். அந்த பொண்ணு, அப்புறம் நேத்து வந்தானே அந்த பையன், எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க தாத்தா. சீதாமா, உங்க போனை கொடுங்க. பிரியா ஆண்டியையும் என் ஃப்ரெண்டையும் கூப்பிடுறேன். சரி, அவங்க ஏதாவது வேலையா இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கூப்பிட்டா உடனே வருவாங்க. கூப்பிடலாமா? எல்லாம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க.
அவங்க வீட்ல பண்டிகை இருக்கோ இல்லையோ நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டு போட்டோமேமா. அதுவும் இல்லாம லீவ் தானே, அவங்களும் இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். கரெக்ட் தாத்தா. வாவ், நைஸ். பார்கவி, இன்னைக்கு எல்லாரும் என் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்பேன். மாமா, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தான் சாப்பிட போறோம், சரியா? ராமா, நீ போய் சாதனாவை வர சொல்லு. நான் போய் அவரையும் ஹனியையும் கூட்டிட்டு வரேன். சரி சித்தி. இன்னும் நீங்க எதுக்காக நிக்கிறீங்க மாமா? உட்காருங்க. என்னங்க, பண்டிகை அதுவுமா எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு மாமா ஆசைப்படுறாரு. நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடுங்க. உனக்கு சொன்னா புரியாது. அங்க ரெட்ட நாக்குள்ள மனுஷங்க இருக்காங்க. ஒருவேளை நான் அங்க வந்தேன்னு வைய, எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. நமக்கு செட் ஆகாது, நீ போ. சத்யா சித்தப்பா. ராமா, வா உக்கார். சாப்பிட வாங்க ப்ளீஸ். நீ என்ன கூப்பிடுறதுக்காக இங்க வந்த? சோ ஸ்வீட். நான் வரல ராமா, அது வந்து வேண்டாம், நீ போ. கேரியான். என் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா கண்டிப்பா நீங்க வரணும், இல்லன்னா வர வேணாம். என்ன வார்த்தை சொன்ன ராமா? நான் சரி, நான் வரேன். 5 நிமிஷம் கூட ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவேன். சரி சித்தப்பா.